ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் வித்தவுட் போரிங் சமையல். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது மருத்துவ குணம் நிறைந்த ஆரோக்கியம் மிகுந்த பூண்டு மிளகு குழம்பு. நூறு கிராம் பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். அதே அளவு சின்ன வெங்காயத்தையும் உரித்து எடுத்து வச்சுக்கிடணும். இப்போ ஒரு கடாயை வச்சு மசாலா அரைக்கிறதுக்கு வறுத்துக்கிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதோட ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து வதக்கிக்கிடலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் புளிக்குழம்பு தூள் சேர்த்து அதோடய வதக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கிறணும். இப்போது கடாய் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து பொரிய விடலாம். உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விடலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா பொரியிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை அதோடு சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு வச்சு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு ரெடி.